ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சாஷூவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு மசாலா. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இப்போ நண்டில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். விட்டமின் B12, ஃபோலேட், கால்சியம், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், ஜிங்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 kg நண்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு எண்ணெய், 2 ஸ்பூன் மிளகுத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. நான் எப்பவுமே மண் சட்டியில் தான் சமைப்பேன். உங்ககிட்ட மண் சட்டி இருந்தால் நீங்கள் மண் சட்டியிலே சமைங்க, அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதக்கினா போதும். நம்ம இப்போ மசாலாவாக இதை அரைக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கின என்ன பேலன்ஸ் இருக்குது, நான் அதுலேயே ஆனியன் பேஸ்ட்டை போட்டுடுறேன். இப்போ ஜாரை கழுவி அந்த தண்ணியும் அதிலே ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா அப்படியே கலர் மாதிரி வரணும். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எப்போவுமே நண்டு மசாலாக்கு வெங்காயம் தான் ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ ரெண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் மிளகாய் தனியாக சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால அந்த மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன்.
இன்கேஸ் உங்ககிட்ட மிளகாய் தனியாக தனித்தனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டுமே அரை அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம 1/2 கிலோ நண்டு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். நண்டு போட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக அப்படியே பெரட்டி மட்டும் விட்டால் போதும். அதில் நீங்கள் எதுவுமே தண்ணி ஊற்ற வேண்டாம். நண்டுலேருந்து எப்போவுமே தண்ணி வரும். ஸோ அதனால நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அப்படியே மூடி வச்சாவே போதும். மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நண்டுலேருந்து எவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு. இப்போ பாருங்க, நான் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றலை, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வருது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தண்ணி வந்திருக்கு. ஸோ எப்போவுமே நண்டுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, அதுலேருந்தே தண்ணி வரும். ஓகே, நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு. இப்போ கடைசியாக 2 ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துடலாம். இன்கேஸ் நீங்கள் கம்மியாக காரம் சாப்பிட்டீங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட நண்டு மசாலா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் 10 நிமிஷத்தில். நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.